கிறிஸ்து பிரியமானவர்களே, இது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த சனிக்கிழமை தினத்தை நாம் காணவும், ஜீவன் பல சுகத்தோடு அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து நன்றி சொல்லவும், கடவுள் நமக்கு பாராட்டியிருக்கிற இரக்கத்திற்காக கருவிகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களை எடுப்போம். இது அதிகாலை ஆராதனையில் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் ரட்சகர் மீட்பெருமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் மிகுந்த அன்பும் காருண்யமும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, மீண்டும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் தந்து உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை கூட்டு சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வாரத்தின் இறுதி நாளாகிய இந்த நாளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் ஜெபத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய வழிநடத்துதலை எங்களுக்கு தாரும். விசேஷமாக இந்த ஆராதனையிலும் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நோக்கி பாரும். அதிகாலையிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, என்னென்ன நம்பிக்கைகளோடு, தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய திருச்சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோமோ, தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய இரக்கத்தையும் கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். தேவரீர் இந்த தொழுகையினுடையாக எங்களை உம்முடைய கிருபாசனத்தின் அண்டையிலே குட்டி சேர்க்கவும், உம்முடைய வசனத்திலே நீ தருகிற நன்மைகளிலே நம்பிக்கையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலும். இந்த தொழுகையின் ஆரம்பம் முதல் நிறைய மட்டும் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 29வது பாடல். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய், துதி செய்ய மனமே எழுந்தீராய். வறண்ட தண்ணீரற்ற வனமிந்த பூமிக்கனி, வறண்ட தண்ணீரற்ற வனமிந்த பூமிக்கனி, திரண்ட தேவை நாடுமே, திரண்ட தேவை நாடுமே. நூற்றி 12வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். பாடல் புத்தகத்திலே தரப்படவில்லை. சங்கீதம் திருமறையிலிருந்து
முறையாக நான் வாசிக்கலாம். சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைத்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கருடைய புத்தகம் 58ஆம் அதிகாரம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5 முதல் 11 முடியுள்ள வசனங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5 முதல் 11 முடியுள்ள வசனங்கள். ஏசாயா 58வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 முடிய. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தியின் வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 40 முடிய நாம் இப்படி வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமையில் சகல தூதரோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜாதியாரும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என்னுடைய பிதாவினுடையவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அதை கேட்டு நீதிமான்கள், ஆண்டவரே, உம்மை நாங்கள் எப்பொழுது பசியுள்ளவராக கண்டு போஜனம் கொடுத்தோம்? உம்மை எப்பொழுது தாகமுள்ளவராக கண்டு தாகத்தை தீர்த்தோம்?
உம்மை எப்பொழுது அந்நியராக கண்டு சேர்த்து கொண்டோம்? உம்மை எப்பொழுது வஸ்திரம் இல்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுத்தோம்? உம்மை எப்பொழுது வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மை பார்க்க வந்தோம் என்பார்கள். அப்பொழுது ராஜா, இந்த மிகச்சிறியரான என் சகோதரரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் என்பதை. திருமறை பகுதிகளை படிக்கிட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை சகல பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உபவித்து கன்னிமண்டலத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து வித்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளை வலது வசதி வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையில் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்துள்ளதிலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட மத்தேயு 25 அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினுடையவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார் என்பதை. தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் வாழ்வில் ஆண்டவர் தருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசு வழியாக எங்களை மீட்டு உமக்கு சொந்தமாக்கி தந்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்குரியவர்களாய் உலகத்திலே நாங்கள் எப்படி வாழுகிறோம் என்பதை சிந்திக்கவும், கடவுள் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற மறுமையின் வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை உற்சாகப்படுத்த உடைய வார்த்தைகளை கொண்டு கிரியை செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நல்ல மெய்ப்பனாக காண்கிறோம். அவர் நொடிந்த நைந்த ஆடுகளை சரி செய்கிறவராக, ஆடுகளை பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக, ஒரு நல்ல மெய்ப்பனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த நல்ல மெய்ப்பன் அவர் ஒரு நியாயாதிபதியாக, அவரால் பராமரிக்கப்பட்ட, போஷிக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட ஆடுகளை ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளிலே செம்மறி ஆடுகளை தன்னுடைய வலது பக்கத்திலும், வெள்ளாடுகளை தம்முடைய இடதுபுறத்திலும் நிறுத்துவார். நாம் நல்ல மெய்ப்பனுடைய ஆடுகள். ஆனால் அந்த நல்ல மெய்ப்பன் நியாயம் தீர்க்கிற பொழுது நாம் அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறோமா, அவருடைய இடது பக்கத்தில் நிற்கிறோமா? அல்லது அவருடைய மந்தையிலே ஆடுகளாயிருக்கிற நாம் செம்மறி ஆடுகளா, வெள்ளாடுகளா? சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், தந்த கடவுளை சேவிப்பதிலே, ஆராதிப்பதிலே நாம் எந்த குறையும் வைக்கிறதில்லை. ஏசாயா 58 அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள், எல்லாம் சரி, தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை பக்தி செறிந்ததாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதான் எதிர்பார்க்கிறேன் என் ஆடுகளிடத்திலிருந்து. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுளோடு உள்ள பக்தி செறிந்த வாழ்க்கை அவர்கள் வாழுகிற அறநெறி வாழ்க்கையிலே வெளிப்படவில்லை. அவருடைய வாழ்விலே வெளிக்காட்டவில்லை. ஆலயத்திற்கு வருகிற பொழுது மட்டுமே தெய்வ பக்தியோடும் அவர்கள் தங்கள் சமூகத்தில் வாழுகிற பொழுது அநீதமானவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஆமோஸ் தீர்க்கருடைய காலம்,
தீர்க்கதரிசிகளுடைய காலங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் மக்கள் கடவுள் வளமான வாழ்வை இஸ்ரவேல் மக்களுக்கு தந்தார். ஆனால் கடவுளை யார் என்று கேட்கிற விதத்திலே மக்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தருகிற அழைப்பு, நான் விரும்புகிற உபவாசம் இதுவா, நான் விரும்புகிற எதிர்பார்க்கிற தொழுகை, நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை இதுதானா என்று கடவுள் நம்மிடத்தில் கேட்கிறார். நாம் ஒருவேளை நினைக்கலாம், நான் பர்ஃபெக்டா, நான் என்னை மீட்டுக்கொண்டேன், ஆண்டவருடைய பந்தையில் நல்ல ஆடுகளாக நான் இருக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் நியாயந்திருக்கப்படுகிற பொழுது எந்த பக்கத்திலே கடவுள் நம்மை நிறுத்தப் போகிறார் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். காரணம், வேதம் சொல்லுகிறது, நாம் செய்ய தவறிய காரியங்களினாலே என்ன செய்ய போகிறோம்? கடவுள் தருகிற பேரின்ப பாக்கியத்தை இழக்கப் போகிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு, கடவுளை தொழுது சேவிக்கிற நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற பொழுது, ஏசாயா தீர்க்கர் 58 அதிகாரம் 7-8 வசனங்களில் சொல்லுகிற பொழுது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் ஏழைக்கு உதவுவது இது அல்லவா நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, தொழுகை, காணிக்கை எப்படி வேண்டுமானால் கடவுள் விரும்புகிற காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அற்றவர்களாக இருக்கிறோம். 112 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, எவன் பாக்கியவான் தெரியுமா? கடவுளுக்கு பயந்து நடக்கிறவன். கடவுளுக்கு பயந்து நடக்கிறதுனா அவர் சொல்லுகிறார், இரக்கம் காட்டி கருணை செய்து ஏழைக்கு கடன் கொடுத்து உதவுகிறவன். அவர் சொல்கிறான், வாரி இறைத்தான், தாராளமாய் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லுக்கு உடையவனாய் வாழுகிற பொழுது அவன் பாக்கியம். அவனுடைய வாழ்க்கையில் எந்த தீங்கு வந்தாலும் அவன் அசைய மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் தைரியமாக இருப்பான். காரணம், அவன் நம்புறது செல்வத்தையோ நபர்களையோ கடவுளை. ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நியாயம் தீர்க்கிற பொழுது அவருடைய வலது புறத்தில் இருக்கிறோமா இடது புறத்தில் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 3 காரியங்களை இந்த பகுதிகளில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். முதலாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் கடவுள் நமக்கு தருகிற நன்மைகளை இழந்து போகிறது பெரிய பெரிய காரியங்களினால் அல்ல, சிம்பிள் சின்ன காரியத்தில் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக. அவன் சொல்ல, ஒரு மலை தட்டி யாராவது கீழே விழுவாங்களா? மலை தட்டி அது பெரிய பாறாங்கல் தட்டி யாரும் கீழே விழ மாட்டாங்க. தடுக்கி விழுகிறது எது? சிறிய கல். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதுக்கு காரணம் பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, சிறிய காரியங்கள், சின்ன காரியங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? சிம்பிள், இதுவா என்று நான் நினைக்கிறோம். இல்லை, அதுதான் நம்மை பரலோக ராஜ்யத்திலே கடவுளண்டை சரி. நான் சொல்கிறேன், பசி உணவு கொடுக்கிறது, தாகத்தை தீர்க்கிறது, போய் அவனுடைய பேசுகிறது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சேர்க்குமே தவிர கோயிலை கட்டுகிறதோ அல்லது மாட மாளிகைகளை எழுப்புகிறதோ அல்ல கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. சின்ன சின்ன காரியம், நம்ம பெரிய காரியங்களை நிறைய தாராளமாக செய்வோம். ஆனால் சிறிய காரியங்கள் சாதாரணமாக செய்வதற்கு நாம் தயங்குகிறோம். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பேட்டியை கேட்க முடிந்தது. சென்னை பட்டணத்தில் ஒரு இளம்பெண் தன்னுடைய அலுவலகத்திலே பயங்கர நெருக்கடி பிரச்சனையோடு கூட மனவேதனையோடு அவள் தன் வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டு இருக்கிற வேளை, யாருன்னே தெரியாது, அந்த சிக்னலில் இருந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் அந்த பெண்ணை பார்த்து சிரித்துட்டு, பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு அந்த சொன்ன உடனே அந்த பெண் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா கவலைகளும் அந்த நொடியில் மறந்து போயிடுச்சு. எப்படி போச்சு தெரியல. அவருடைய அந்த பேச்சு யாருன்னு தெரியாது. அவர் என்ன சொல்லிருக்காரு, அவர் பார்த்து அந்த பிள்ளையை பார்க்கும்போது கொஞ்சம் சோகமாக இருந்திருக்கு போல் தோணி இருக்கும். சொன்னார், பார்த்து போமா, பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு போமா என்று சொன்ன அந்த வார்த்தை
அவள் சொல்லுகிறாள், என்னுடைய வாழ்க்கையில் நான் பயங்கர டென்ஷனில் இருந்தேன், எவ்வளோ இருந்தேன், அந்த ஒரு வார்த்தை போதும் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்தேன், எல்லா டென்ஷனையும் மறந்து நான் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனேன். அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம் சிறிய சிறிய காரியங்கள், நாம் எதிர்கொள்பவர்களை பார்க்கிறது, பேசுகிறது, எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் அன்பை பகிர்ந்து கொள்வது, கை குலுக்குவது, இதெல்லாம் நாம் நினைக்கிற பெரிய காரியம் இல்லை என்று. ஆனால் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தருணங்களிலே, சூழல்களிலே அதெல்லாம் பெரிய காரியங்கள். ஆனால் நாம் அதை செய்கிறது இல்லை, நாம் முகத்தை பார்த்து பேசுகிறது கூட இல்லை. பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் பெரிய வேண்டிய ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, முதலாவது நாம் இறையரசுக்கு தகுதியாய் இருப்பதற்கு சிறிய சிறிய காரியங்களை நாம் தவற விடுகிறது கடவுள் தருகிற பாக்கியங்களை இழந்து போக காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைய செய்கிறதுனாலே அல்ல, நிறைய செய்கிறதுனால அல்ல, அது எண்ணப்படுகிறவைகளினாலே செய்யற காரியம் அல்ல. நம்ம நினைக்கிறோம், இவ்வளவு நம்ம காணிக்கை கொடுக்கறதுல என் பேர் ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்துலையும் நான் நிறைய கொடுக்குறோம், அவனை விட நான் கொடுக்கணும், இது நாம் என்ன நினைக்கிறோம், எவ்வளவு அதிகம் எண்ணிக்கை, எண்ணப்படுகிற நியூமெரிக்கல் கால்குலேஷன், இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா போதும், நீ ஒரு விருந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, என் நாமத்து நிமித்தம் ஒரு கிளாஸ் தண்ணி நீ கொடுத்தா போதும், அதனுடைய பலன் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயம், உறுதியாக கடவுள் சொல்லுங்க, அதனுடைய பலன் உனக்கு உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய செய்கிறோம்னு நினைக்கிறோம், நிறைய செய்கிறோம்னு நினைக்கிறோம். நம்முடைய ஆலயங்களிலே உதவிக்கு என்று வருகிற பொழுது நாம் என்ன செய்யறோம், ஐயோ நிறைய கொடுக்க முடியலையே என்று நினைக்கிறோம். அல்ல, நாம் கொடுக்கிற ஒரு காசு, ஒரு காசு அது போதும். கடவுள் அதன் வழியாக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே எண்ணப்படுகிற எண்ணிக்கை அல்ல, நம்முடைய உள்ளம் கனிந்து நாம் செய்கிற செயல்கள். ஆகவே இரண்டாவது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிறது, நாம் எண்ணிக்கை பெருசோ அல்ல சிறிசோ, அளவு பெருசோ சிறிசோ என்கிற அல்ல கடவுள் எதிர்பார்க்கிறது. கடவுள் எதிர்பார்க்கிறது கனிவோடு, அன்போடு, இரக்கத்தோடு நாம் செய்கிற செயல். ஆகவே அப்படிப்பட்ட செயல்கள் தான் கடவுள் அவருடைய சமூகத்திலே நம்மை வலது பார்சத்திலே நிறுத்தி அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த பரலோக வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஆண்டவர் இந்த உவமையிலே நமக்கு கற்றுத்தருகிறது, நாம் யாருக்கு என்னெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிறோம். யார் ஆண்டவர்? அதான் இப்ப கேள்வி. யார் ஆண்டவர்? நம்ம செய்கிறது எல்லாம் ஆண்டவருக்கு தான் செய்கிறோம். ஆனா யார் ஆண்டவர்? நம்முடைய ஆண்டவர் வறியவர், அவர் பார்வையற்றவராக, அவர் யாஜகனாக, அவர் கந்தை ஆடை அணிந்தவராக நமக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இச்சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை யாருக்கு செய்தீங்க? எனக்கு செய்தீர்கள். ஆகவே நம்முடைய கண் முன்பாக கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை நாம் அவர்களுக்கு தான் செய்கிறோம், அவர்களுக்கு செய்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவர் சொல்லுகிற, நீ உன்னை போல வசதி உள்ளவனை விருந்துக்கு கூப்பிட்டு அவனுக்கு விருந்து கொடுத்து அவனும் உன்னை கூப்பிட்டு விருந்து செய்வான். ஆனால் கைமாறு செய்ய உதவி இல்லாதவனுக்கு நீ செய்கிற பலன் உனக்கு நிச்சயமாய் அதற்கு பிரதிபலன் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற மூன்றாவது அழைப்பு, நாம் ஆண்டவருக்காக செய்கிறோம். எனக்காக, புகழுக்காக, பெருமைக்காக நான் செய்கிறது ஒன்றும் என்னை இறையரசுக்கு கொண்டு செல்லாது. யோபுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிற பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்த பொழுது கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு நான் நமக்காக தான் செய்து கொண்டு இருக்கிறோமே தவிர அது நம்மை பரலோகத்தில் கொண்டு போகாது. எனக்காக நான் செய்கிற காரியம், நான் அவனுக்கு உதவுகிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நீதியாக எண்ணப்படுகிறது, அது நம்மை பரலோகத்திலே கூட்டி சேர்க்கிறது. அதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய திருப்பணிகளிலே
மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பாவிகளோடு வறியவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வது சொல்ல, இறையரசு என்பது அவர்களுடையதுதான், இறை ஆளுகை என்பது அவருடையதுதான். கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே வாழுகிறார். நாம் செல்வம் படைத்தவர்கள், வசதியானவர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவை விட்டு விலகி போகிற மக்களாக இருக்கிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த படிப்பினையோடு அவர் நியாயம் தீர்க்கப்படுகிற பொழுது அவருடைய வலது பாரசத்திலே நிறுத்தப்பட்டு அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற நித்திய பேரின்ப பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக சிறிய சிறிய காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷத்தை தரும். அற்பமான எண்ணிக்கைக்கு குறைந்த செயல்கள் கூட வாழ்க்கையிலே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற கிறிஸ்துவை அடையாளம் கொண்டு அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழ தூயாவியானவர் இது வசனங்கள் வழியாக நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். 583வது பாடல். அதில் 583 வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தாம் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு வந்தை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். குடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் மிகுவே அழைக்கிறாரே.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்ல மெய்ப்பனாக இருந்து நீர் எங்களை பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர். எங்கள் வாழ்வின் தேவைகளை நீர் சந்திக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நல்ல மந்தையிலே நல்ல மெய்ப்பனுடைய நல்ல ஆடுகளாக வாழுகிறோமா என்பதை நியாயத்தீர்ப்பு நாளிலே உம்முடைய வலது பார்சத்திலே நாங்கள் நிறுத்தப்படவும், ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்றும் சகல பரிசுத்தவான்களுக்கென்றும் ஆயத்தப்படுத்தியிருக்கிற பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக வாழ்வதற்கு கடவுள் எங்கள் வாழ்விலே தருகிற சிறிய சிறிய அனுபவங்கள், சிறிய சிறிய காரியங்கள், படிப்பினைகள், சந்தர்ப்பங்கள், இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தையும் நன்மையும் மேன்மையும் தருகிறது என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு கிருபை தாரும். இது சிறியது தானே, இது அற்பமானது தானே, இது எளியது தானே என்று நாங்கள் நிராகரிக்கிற பொழுது, புறக்கணிக்கிற பொழுது, மறுக்கிற பொழுது, ஆண்டவரே, நாங்கள் மேன்மையானவைகளை இழந்து போகிறோம் என்கிற படிப்பினையோடு கடவுள் எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு சிறிய சிறிய அனுபவங்களும் எங்களை ஆண்டவருக்கேற்றவர்களாய் மெருகேற்றுகிறது என்பதை உணர்ந்து நன்றியோடு வாழ்வதற்கு கிருபை தாரும். இந்த காலை வேளையிலும் நம்முடைய பரிசுத்த சமூகத்திலே கடந்து வந்து நன்றியோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தூர இடங்களிலிருந்து இந்த தொழில்களை இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். எங்கள் சொந்தங்கள், உறவுகள், குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். கடல் கடந்த தேசத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் அவர் தம் வாழ்வு, பணி, கடமைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் வயோதிக பெற்றோர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். பல்வேறு பலகீனங்கள், வியாதிகளோடு காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தொடர் சிகிச்சையில் இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், அடுத்த தீராத வியாதி நிமித்தமாய் மன கவலைகளோடு பாரத்தோடு காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, திரு ஞானதாஸ் அவர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் தம்முடைய அடியாருக்கு அளிக்கப்படுகிற மருத்துவ பணிவிடைகளை தேவரீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் நீ தந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்வுகளை ஆசீர்வதியும். கடவுளுக்குரிய பிள்ளைகளாய் வளர்வதற்கு கிருபை தாரும். எங்களுக்கு ஆண்டு தந்திருக்கிற தொழில், பணி, உழைப்பு, வேலை வாய்ப்புகள், ஆண்டவர் அனைத்தையும் ஆசீர்வதியும். தேவரீர் நீ தந்திருக்கிற நிலம், பொருட்கள், வீடு வாசல்கள், ஆண்டு வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஆசிரிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற புதிய வருடம் மகிழ்ச்சியும் நன்மையும் ஆரோக்கியம் நிறைந்திருக்க அருள் தாரும். இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரம் பற்றி ஆண்டவர் வழிநடத்தும். அவர் தம் வாழ்வு நிமித்தமாய் அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்கள், உறவுகள், திருச்சபை சமூகம் ஆசீர்வதிக்கப்பட தேவனுடைய வழிநடத்துதலை ஒவ்வொருக்கும் தாரும். தேவைகளோடு உம்முடைய திருச்சமூகத்திலே பணிந்து கொள்ளுகிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய விருப்பங்களை, தேவைகளை கர்த்தர் சந்தித்து நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதியும். நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் திருச்சபை திருப்படை ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். போதகர், சபை நிர்வாக குழு, ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேவரீர் எங்கள் திருச்சபையில் நடைபெறுகிற எல்லா ஆராதனைகள், ஊழியங்களையும் ஆண்டவரே, பல்வேறு நலத்திட்ட பணிகள், ஆண்டவர் வளர்ச்சியின் பணிகள், புனரமைப்பு பணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆண்டவர் இந்த ஆலயம் தேவரீர் உம்முடைய திருநாமத்தை மாட்சிப்படுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்தின் நிமித்தமாய் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அன்பை, ஆண்டவரை உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் கிரியை செய்யும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உங்களை செய்யப்படுவதாக. அன்று எங்கள் ஆர்த்தனைகளுக்கு தாரும். எங்கள் கடலில் நாங்கள் மனிதர்கள் போல எங்கள் பாடங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு புறப்படாமத்தையும் பிடித்துக் கொள்ளும். ராட்சி, வல்லமை, மகிமையும் எல்லைக்கும். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, தூயாவியானுடைய அந்யோன்யம் இடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.